ஒரு படத்தில் வடிவேலு நகையை திருடிட்டு குதிரையில் ஏறி எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். குதிரை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். அந்த நகையை பறி கொடுத்த பொம்பளை, ஐயா குதிரையில் ஓடுறானே நகையை திருடிட்டு ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்கார்ட்ட சொல்லும். இருமா வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கரெக்டாக குதிரை வந்து ஒரு இடத்துல யூட்டன் அடித்து திரும்ப அவங்க இருக்கிற இடத்த நோக்கியே போக ஆரம்பிச்சிடும். ஆகா, செயினா அறுக்கும் போது ஒருத்தன் கூட இல்லை, திரும்பி போகும்போது 100 பேருக்கு மேலே நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இர்ஃபான் வியூஸ் உடைய நிலைமை அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஏன்னா மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு, இவன் எப்படா சிக்குவான், இவனை நம்ம கேடுகட்ட கேரக்டரை ஊடுகட்டி அடிக்கலாம் அப்படின்னு மக்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அப்படி ஒரு சர்ச்சையில் தான் இர்ஃபான் வியூஸ் சிக்கியிருக்கிறார். பிரியாணி கிண்டுறேன் அப்படின்னு சொல்லி பாய் கட்டப்லாம் போட்டு கையிலெல்லாம் கட்டிக்கிட்டு தலையில் டோப்பாலாம் வச்சுக்கிட்டு கையில் வந்து அந்த கரண்டியை வச்சு பிரியாணி கிண்ண அந்த வீடியோவை எடுத்து லாங் ஃபார்ம் வீடியோவாகவும் போட்டு ஷார்ட் ஃபார்ம் வீடியோவாகவும் போட்டு இர்ஃபான் வியூஸ் பிரியாணி உங்களுக்கு வேணுமா, வெறும் 3650 ரூபாய் மட்டும்தான், நீங்கள் கொடுக்குற காசுக்கு 1.5 கிலோ கறி போட்டு வேறு லெவலில் பிரியாணி அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணார். சரி, இர்ஃபான் வியூஸ் வந்து பல கடையில் ரிவ்யூ பண்ணி மிகப்பெரிய அளவில் அனுபவம் மிக்கக்கூடிய நபராக இருக்கார். மற்ற இடத்துல சாப்பாடு சரியில்லை அப்படின்னா அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஃபுட்டை ரிவ்யூ பண்ண ஆளாச்சே, இவரோட பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூபர் ஒருத்தர் விபி ஃபன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து இர்ஃபான் வியூஸ் கிட்ட பிரியாணி அப்படிங்கிறத வாங்குறார். அந்த பிரியாணி டப்பாவை கொண்டு போய் வீட்டில் வந்து திறக்கும் போது பிரியாணி டப்பாவில் இவ்வளோ பெரிய காலி இடம். என்னப்பா 100% இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 75% தான் இருக்கு, முதல்ல கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் சீன்லயே அவமானமா, பிரியாணி டப்பாவை திறக்கும் போதே பித்தலாட்டமா அப்படிங்கிற கதையா பெயிண்ட் அடிக்கிற டப்பா மாதிரி இருக்கு. அந்த டப்பால முக்காவாசி மட்டும் பிரியாணியை வச்சு கொடுத்து இந்த இர்ஃபான் அப்படிங்கிற நபர் ஸ்கேம் பண்ணதாக அந்த நபர் வீடியோல எடுத்ததுமே போட்டு உடைச்சிட்டார். உடைச்சது மட்டும் இல்லாம 1.5 கிலோ கறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இர்ஃபான் அவர்கள். ஆனா அந்த கறியெல்லாம் பீஸா எடுத்து வெயிட் போட்டு பார்க்கும் போது வெறும் 700 கிராம் தான் இருக்கு. ஓ, இதுலயும் பித்தலாட்டமா? ஒரு 3650 ரூபா 4000 ரூபா போட்டு பிரியாணி வாங்குறோம் அப்படின்னா மற்ற கடைகள் எல்லாம் 6 to 7 கிலோ வரைக்கும் பிரியாணி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இர்ஃபான் வியூஸ் வந்து தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரியாணியில் வெறும் 4 கிலோ தான் இருக்கு. மட்டன் வந்து இன்னும் நல்லா வந்து ஃப்ளேவர் இறங்கவே இல்லை பிரியாணியில். இது உண்மையிலேயே மட்டன் பிரியாணி தானா, இல்லை மட்டனை தனியாக பாயில் பண்ணி எடுத்து இன்னொரு பக்கம் பிரியாணியை கிண்டி ரெண்டையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிரியாணியை வந்து இர்ஃபான் வியூஸ் வந்து சப்ளை பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வி இந்த சாப்பாட்டு ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. சரி, இந்த இர்ஃபான் வியூஸ் தயார் பண்ணி கொடுத்த அந்த பிரியாணி தான் விளங்கலை, வேற எந்த ஐட்டம்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் தயார் பண்ணி கொடுத்த பிரெட் அல்வா அது உண்மையிலே வேற லெவலில் டேஸ்ட்டு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஏன்பா 4000 ரூபா கொடுத்து நாங்கள் பக்கெட் பிரியாணி வாங்கி குடும்பத்தோடு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா நீ சுமாரான பிரியாணியை எங்கள் தலையில் கட்டி விடுவ. பீஸ் 1.5 கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் 700 கிராம் தான் பீஸ் இருக்கும். பிரெட் அல்வாவை மட்டும் வச்சு நாங்கள் நாக்கு வலிக்கிறதா? பிரெட் அல்வா வேணும்னா நாங்கள் தனியாக 100-200 ரூபா செலவு பண்ணி வாங்கி தின்னுட்டு போயிடுவோயா? நாங்கள் என்ன நடராத்திரில் சுடுகாட்டுக்கு போனோம் அப்படிங்கிற கதையா? பிரெட் அல்வா வாங்கி திங்கிறதுக்கு எதுக்குடா நாங்கள் 4000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு இர்ஃபான் வியூஸ் கிட்ட யாரெல்லாம் பிரியாணி வாங்கி தின்னாங்களோ அவங்கெல்லாம் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு சமூக ஊடகங்களில் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இர்ஃபான் வியூஸுக்கிட்ட காசை கொடுத்து பிரியாணி வாங்கி தின்ன நபர்கள் மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒட்டுமொத்த நியூஸ் சேனலும் இர்ஃபானை தோண்டி போட்டு கிளின்னு கிழிச்சு விட்ருக்காங்க. குறிப்பாக பாலிமர் எல்லாம் குண்டச்சி ஒருத்தி கராத்தே பழகிருப்பா போல இருக்கு, மூட்டை வச்சு ஒரு ஏத்துனா பாரு அப்படிங்கிற மாதிரி அவ அடி மட்டும் தனியாக தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இர்ஃபான் நியூஸை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுருக்கிறான் இந்த பாலிமர் நியூஸ் சேனல். இர்ஃபான் மேலே இந்த பிரியாணி விஷயத்தினால தான் மக்களுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா தலைவன் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வேறு லெவலில் கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது ஆயிருக்கு. இவர் வந்து திமுக ஆட்சியில் ஒரு முக்கிய புள்ளியாகவே வலம் வந்து கொண்டிருந்தார். யாராலையுமே கை வைக்க முடியாத அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அப்படின்னு சொல்லி இந்த திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய நெருக்கம் காட்டி வந்த நபர் தான் இந்த இர்ஃபான். இவர் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஈடுபடுறாரு. அப்போ வந்து இர்ஃபான்
இர்ஃபான் அவர்கள் தான் காரை ஓட்டினாரு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சிங்கிறது இர்ஃபானுக்கு எகெயின்ஸ்டாக வருது. இல்லை, காரை ஓட்டினது வேறொரு நபர், இர்ஃபான் அவர்கள் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து தான் போனார் அப்படின்னு சொல்லி அந்த கேஸு அப்படிங்கிறது இர்ஃபானுக்கு ஃபேவராக போயிடுச்சுன்னு நிறைய பேர் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதில் பிரியாணி மேனு அப்படிங்கிறவரும் ஒருத்தர், ஏதோ பிரியாணி இந்த இர்ஃபானு இதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம பந்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரியாணிங்கிற மேட்டரில் வசமாக சிக்கியிருக்காரு இர்ஃபானு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பிரியாணி மேன் வந்து இந்த இர்ஃபானுக்கு எதிராக வீடியோ போட்டு அது மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சி ஆகி பிரியாணி மேனு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டெல்லாம் வந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இர்ஃபான் வியூஸ் பண்ணக்கூடிய ஒன்னொன்றுமே கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமில்லாத விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டே இருந்தார். இர்ஃபான் அவர்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இந்தியாவில் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய ஸ்கேன் பண்ணி அதை ஆனா பொண்ணா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப பெரிய குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இது இர்ஃபானுக்கு நல்லா தெரியும். அதனால் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு துபாய்க்கு போய் அங்கே டெஸ்ட் பண்ணி பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அதுக்காக ஃபங்க்ஷன் நடத்தி எனக்கு வந்து பெண்ணு பிறக்க போகிறா, எனக்கு வந்து மகள் பிறக்க போகிறா அப்படின்னு சொல்லி தம்பட்டை அடித்து அதையும் வீடியோவை பதிவேற்றம் பண்ணி மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்டார் இர்ஃபான் வியூஸ். இதெல்லாம் என்ன, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னா அதை வீடியோலாம் எடுத்து போட்டு நிறைய பேர் தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவன் வேணால் முடிஞ்ச உதவியை அவன் இந்த நாட்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் கண்ணுக்கு தெரியாமல். ஆனால் நான் உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாத நபர்களுக்கு நான் அதை கொடுக்க போகிறேன் இதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஐயோ நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி முண்டி அடிச்சுட்டு வந்து வாங்க வருவாங்கல்ல, சாப்பாடு போட்டனமோ அவங்க கொடுக்குற துணிமணியோ, ஐயோ நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் முண்டி அடிச்சுட்டு வாங்குறதுக்கு முன் வந்ததும் அதை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் மேனர்ஸ் இல்லையா, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு முகத்தை காட்டின நபர் தான் இந்த இர்ஃபான். உதவி பண்ண போயிருக்கிற நீ வந்து பண்ணக்கூடிய உதவியை வந்து முகம் சுளிக்காமல் முழு மனசோட பண்ணணும். அவங்க வறுமையில் இருக்காங்கப்பா, அவங்க அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நீ தான் நல்ல காசு வச்சிருக்கிறல்ல, பாடியை நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கிறல்ல, உனக்கு மூளையும் இருக்குல்ல, அந்த மூளையில் சிந்திக்க மாட்டியா? கஷ்டப்படுறவங்ககிட்ட, ஏழை பாளையங்க கிட்ட, அன்றாடங்காட்சிங்க கிட்ட இந்த அளவுக்கு நீ திமுறா காட்டுறிய அப்படின்னு இர்ஃபான் வியூஸை அப்பயே வீடு கட்டி அடித்தாங்க. சரி, இப்போயாவது மனுஷன் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் திரும்பி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரியாணி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் 2500 ரூபாய்க்கு 6 கிலோ கிட்ட பிரியாணி கொடுத்துட்ருக்கு. நீ வந்து இந்த பிரியாணி இண்டஸ்ட்ரியில் எத்தனை வருஷமாக இருக்கிற? நீ என்ன 100 வருஷம் பாரம்பரியம் மிக்க நபரா? இதுக்கு முன்னாடி உன்னுடைய முந்தைய தலைமுறையினர்லாம் 100 வருஷமாக வந்து பிரியாணி கட்டிகிட்டு இருந்தாங்களா? அதாவது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா தலைவன் 3650 ரூபா தான், அதாவது கம்மியாக இருந்து மேலெல்லாம் போகிறதே கிடையாது. அதிக லாபம் வச்சு அதுலேயும் காசு பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இர்ஃபான்கிட்ட பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு நம்பி வாங்கின கஸ்டமர்ஸை இர்ஃபான் அவர்கள் ஸ்கேம் பண்ணிட்டாரு. இது ஒரு விதமான பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் வடிவேலை சென்டரில் நிற்க வச்சு சுற்றி நின்று ஒரு படத்தில் காரி துப்புவாங்கல்ல, அதே போல் இர்ஃபானை இருக்கிறவெல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டான். இர்ஃபான் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் போய் நல்லா தின்னுட்டு காசு கொடுக்காம அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு நல்லா இல்லாத ஒரு ஹோட்டலில் கூட நல்லா இருக்குது அப்படின்னு இந்த இர்ஃபான் ப்ரொமோட் பண்ண பல ஹோட்டல்கள் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கு. காசு வாங்காமையா ரிவ்யூ பண்ண, காசை வாங்கிட்டு தானே ரிவ்யூ பண்ண. அதே போல தான் உங்ககிட்டையும் மக்கள் நம்பி 4000 காசை கொடுத்து தானே பிரியாணி வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி வாங்கிட்டு போகிற பிரியாணி ஒருத்துள்ளதா இருக்கணுமா இல்லையா? பிரியாணி சுமார், பிரியாணி அளவு கம்மியாக இருக்குது, பிரியாணியில் இருக்கக்கூடிய பீஸோட அளவும் கம்மியாக இருக்குது. சரி, வேற எதிராக நல்லா இருக்குது இதில் அப்படின்னு கேட்டால் பிரெட் அல்வா தான் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த விபி ஃபன் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய நபர் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கிறாரு. அது சமூக ஊடகங்களில் அவருடைய வீடியோ காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இர்ஃபான் வந்து நான் பிரியாணிக்குன்றேன், இர்ஃபான் வியூ பிரியாணி அப்படின்னு போட்ட வீடியோ 7 லட்சம், இர்ஃபான் பிரியாணியை நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு விபி ஃபன் ஃபேக்ட்ரி போட்ட வீடியோ 16 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்போது இர்ஃபானை நம்புறவனை விட, இர்ஃபானை ரசிக்கிறவனை விட, இர்ஃபானை வெறுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த இர்ஃபான் கிட்ட பிரியாணி வாங்கி தின்னவெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இர்ஃபான்
இர்ஃபானுடைய சப்ஸ்கிரைபர் சந்தாதாரர்கள் இர்ஃபானுடைய முன்னேற்றத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் தன்னை பின்தொடர்ந்து தன்னை ஏற்றி விட்டவங்களையே இவர் வந்து பதம் பார்க்குறாரு, விபூதி அடிக்கிறாரு அப்படின்னா மற்றவங்களுக்கு இவர் என்னென்ன மாதிரியான பித்தலாட்டத்தை பண்ணி ஏமாத்துவார் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3650 ஓவாயை வாங்கிட்டு வெறும் 4 கிலோ பிரியாணியை கொடுத்துட்டு அதில் 700 கிராம் மட்டும் மட்டன் பீஸை வச்சுட்டு பிரெட் அல்வாவை மட்டும் நல்லா செஞ்சு கொடுத்து, ஏன்னா கடைசியாக சாப்பிட போகிறது அந்த பிரெட் அல்வா தானே. அந்த பிரெட் அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துட்டா அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிரியாணியை எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்னு எவனோ ஒருத்தர் இர்ஃபானுக்கு ஐடியா கொடுத்துருப்பான் போல இருக்கு. அது இர்ஃபானுக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகிருக்கு. கண்டிப்பாக இர்ஃபானுக்கு முதல்ல இதை நம்ம ஆரம்பிப்போம், மிகப்பெரிய அளவில் பிக்கப் ஆயிருச்சு அப்படின்னா இர்ஃபான்ஸ் பிரியாணி அப்படிங்கிற பிராண்டை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாரு. அந்த பிளானை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படிங்கிறதா 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், யாராவது இர்ஃபானுடைய பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? உண்மையிலேயே அந்த விபி ஃபன் ஃபேக்ட்ரியில் அவர் வந்து உண்மையிலேயே நேர்மையான ரிவ்யூ கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்த பையனோட வேலையே மற்ற ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான். அந்த நபர் வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்கள் தான் 3650 ரூபா பணம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா, நீங்கள் தான் வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போயிடணும். அப்படி என்ன அதிசய பிரியாணி? பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பக்கெட் பிரியாணியை ஆஃபரில் கூவி கூவி விற்கிறாங்க. இவர் வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ண மாட்டாராம். அப்படி நேரில் வந்து வாங்கி சாப்பிட்ற பிரியாணி நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்குது, அதுக்காக அலையலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஓகேவாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இர்ஃபான் வந்து இந்த மாதிரியான தவறுகளை பண்ணியிருப்பார். இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இர்ஃபான் அவர்கள் அதை திருத்திக்குவார் அப்படின்னு பெருந்தன்மையாக அந்த விபி ஃபன் ஃபேக்ட்ரியில் அந்த பிரியாணியை ரிவ்யூ பண்ண பர்சன் பேசியிருந்தார். இர்ஃபான் அப்படிங்கிற நபர் ரொம்ப ரொம்ப சுயநலவாதி, மணி மைண்டடான பர்சன். கண்டிப்பாக அவர் திருத்திக்கிட்டு மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு ஒன்றும் பிரியாணி கடை ஆரம்பிக்கல, லாபம் பார்க்கணும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு உள்ளே வந்த நபர் தான். ஆனால் தடவையே இவ்வளோ மணி மைண்டடாக இவ்வளோ கேவலமாக யோசித்து இந்த அளவுக்கு அதிக காசுக்கு பிரியாணியை விற்று லாபம் பார்க்கணும்னு நினச்ச இந்த இர்ஃபான் வியூ இப்படிப்பட்ட கிரிட்டிசிசம் எல்லாம் சந்திக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இர்ஃபான் வியூஸு பிரியாணி விற்கிறேங்கிற பேரில் பண்ண பித்தலாட்டத்தை பற்றி மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.